ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு மேக்ஸ் சப்ஜெக்ட்கான சேனல். இதான் என்னோட ஃபஸ்ட் வீடியோ. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது கிளாஸ் 10th ஸ்டேட் போர்ட் சிலபஸ். யூனிட் 1 பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதோட முக்கியமான டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டர்டு பேஸ். நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு சினிமா தேட்டரில் உள்ள போகும்போது அங்கே 100 கணக்கில் சீட்ஸ் இருக்கும். அதில் நம்ம சீட் இதுதான் சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிப்போம்? டிக்கெட்ஸில் இருக்க நம்பர்ஸை வச்சு தானே. டிக்கெட்டில் 10,3 இருந்ததுன்னா நம்ம 10th ரோவில் 3rd சீட்டில் உட்காரணும்னு அர்த்தம். அதுவே 2,3 இருந்ததுன்னா நம்ம 2nd ரோவில் 3rd சீட்டில் உட்காரணும்னு அர்த்தம். இந்த மாதிரி பர்டிகுலர் ஆர்டர்ஸில் எழுதப்பட்ட நம்பர்ஸை தான் நம்ம ஆர்டர்டு பேஸ்ன்னு சொல்கிறோம். ரெண்டாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். உங்ககிட்ட ஒரு செட்டில் வெஜிடபிள்ஸையும் ஒரு செட்டில் ஃப்ரூட்ஸையும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஒரு வெஜிடபிள் ஒரு ஃப்ரூட் தான் செலக்ட் பண்ணணும். நீங்கள் செலக்ட் பண்ண பேரையே திரும்பியும் இன்னொருத்தர் செலக்ட் பண்ணக்கூடாது. அதாவது இப்போ ஒருத்தர் கேரட்டையும் ஆப்பிளையும் சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா திரும்பி செகண்டாக வரவங்க கேரட் ஆரஞ்சு எடுக்கலாமே தவிர கேரட் ஆப்பிள் ரெண்டுமே சேமாக எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மேட்ச் ஆகாமல் எத்தனை பேர் உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும்? இதை கண்டுபிடிக்க தான் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். ஏன்ற ஒரு செட் இருக்குது, பின்ற ஒரு செட் இருக்குது. ஸோ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்டை ஏ கிராஸ் பின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ ஏக்கு பதிலாக என்ன செட் இருக்குது? சி கமா பி கமா எல். ஓகேயா, கிராஸுக்கு பதிலாக கிராஸ் போட்டாச்சு. இங்கே பிக்கு பதிலாக என்ன இருக்குது? ஏ கமா ஓ கமா ஜி கமா எஸ். ஓகேயா, ஸோ இப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ என்ன இருக்குது பாருங்கள், கேரட் கூட ஒரு ஆப்பிள் சூஸ் பண்ணணும். ஸோ கேரட் கூட ஒரு ஆப்பிள் சூஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் கேரட் எடுத்துகிட்டு கேரட்டை ஆரஞ்சு கூட சூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா, மறுபடியும் கேரட்டை கிரேப் கூட ஒரு வாட்டி சூஸ் பண்ணியிருக்கோம். மறுபடியும் கேரட்டை ஸ்ட்ராபெரி கூட ஒரு வாட்டி சூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ கேரட் எல்லாம் முடிஞ்சதில்ல. இப்போ அடுத்து என்ன இருக்குது? பிரிஞ்சால். பிரிஞ்சால் ஆப்பிள் கூட ஒரு வாட்டி. ஓகேவா, பிரிஞ்சால் ஆரஞ்சு கூட ஒரு வாட்டி, பிரிஞ்சால் கிரேப் கூட ஒரு வாட்டி, பிரிஞ்சால் ஸ்ட்ராபெரி கூட ஒரு வாட்டி சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது பிரிஞ்சாலும் முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டில் இருக்கிறது லேடிஸ் ஃபிங்கர். லேடிஸ் ஃபிங்கரை ஆப்பிள் கூட ஒரு வாட்டி சூஸ் பண்ணியிருக்கோம். லேடிஸ் ஃபிங்கரை ஆரஞ்சு கூட ஒரு வாட்டி சூஸ் பண்ணியிருக்கோம். லேடிஸ் ஃபிங்கரை கிரேப் கூட ஒரு வாட்டி சூஸ் பண்ணியிருக்கோம். லேடிஸ் ஃபிங்கரை ஸ்ட்ராபெரி கூட ஒரு வாட்டி சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பாசிபிள் வேஸ்லையும் நம்மளால் மேட்ச் ஆகாமல் பேர்ஸை சூஸ் பண்ணிட்டோம். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி 2 செட்டை கலெக்ஷன்ஸ் ஆஃப் பேராஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். எக்ஸசைஸ் 1.1 ஃபுல்லாக கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வச்சு தான் போடுவோம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.